நாயன்மார்களுடைய பதிவுகள தொடர்ந்து நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது, மானக்கஞ்சார நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய வாழ்க்கை வரலாறு தான் கதை வடிவில இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கிறோம். இந்த மானக்கஞ்சார நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர், கஞ்சானூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவதாரம் செய்தவர். இவர் வேளாளர் மரபினை சார்ந்தவர், சேனாதிபதி பரம்பரையை சார்ந்தவரும் கூட. மிகுந்த வீரமும் விவேகமும் பொருந்திய இவர் ஒரு அருமையான சிவபக்தர். அருமையான சிவபக்தராகவும் அடியார்களுடைய பக்தியை தன்னுடைய சிரம் மேற்கொண்டு சேவையை செய்து வந்தவருமாக இருக்கக்கூடியவர். அடியார்களுக்கு ஒரு தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல உடனே அது அவர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய கடமையை தலையாய கடமையாக செய்து வந்தவர். அடியார்களுக்கு இது பூஜைக்கு வேணும் அல்லது இது தேவை அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல அந்த பொருள் இருக்குமா, அப்பேற்பட்டவர். அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லை அப்படிங்கிற வார்த்தையே கேட்டது இல்லையா, அப்பேற்பட்ட தான தர்மங்களை செய்து வந்தவர், சிவபக்தராக வாழ்ந்து வந்தவர். இவருக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை, செல்வ செழிப்போடு வாழக்கூடிய அருமையான ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறதாக இவருடைய வாழ்க்கை இருந்தது. ஒரே ஒரு குறையை தவிர பிள்ளை வரம் அப்படிங்கிறது இவருக்கு இல்லை. இந்த ஒரே ஒரு குறை மட்டும்தான். சிவபெருமானிடத்திலே நீண்ட நெடிய காலமாக தவம் புரிந்து சிவபெருமான்கிட்ட தன்னுடைய பிரார்த்தனை வைக்கிறார். பெருமானே, உன்னுடைய கருணையை இந்த உலகத்திற்கு சொல்லுவதற்கு என் மூலமாக ஒரு உயிரை நீ தரக்கூடாதா, இந்த ஒரு பாக்கியத்தை நான் பெறக்கூடாதா அப்படிங்கிறது தான் இவருடைய வேண்டுதலாகவும் பிரார்த்தனையாகவும் நீண்ட நெடிய காலமாக இருக்கக்கூடியது. இவருடைய பிரார்த்தனையையும் தவத்தையும் மெச்சி இறைவனின் கருணையினாலே இவருக்கு ஒரு பிள்ளை வரம் அப்படிங்கிறது ஏற்படுது. அழகான ஒரு பெண் பிள்ளையை இறைவன் இவருக்கு கொடுக்கிறார். அந்த பெண் பிள்ளையும் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக வளர்ந்து வருகிறது. பக்குவ வயதை அடைந்த பிறகு அந்த பெண் பிள்ளைக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான். என்னன்னா, அவர் ஒரு சிவபக்தராக இருக்கணும். இது ஒன்று தான் அந்த பெண் பிள்ளைக்கு பார்க்கக்கூடிய கண்டிஷனாக இருக்கக்கூடியது. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சிவபக்தர்கள். அப்படி ஒரு சிவபக்தராக இருக்கக்கூடியவர் தான் ஏயர்கோன் கலிக்காமர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த சேனாதிபதி பரம்பரையை சார்ந்தவர். இவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது முடிவாகுது. அந்த திருமண நாளும் வருது. அந்த திருமண நாளிலே ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சிவமே ரூபமாக கொண்டு ஒரு அடியார் அங்கே வரார். அவரை பார்த்ததும் இவருக்கு மெய் மறந்துடுது. எப்பொழுதுமே அடியார்களை புன்னகையோடு வரவேற்கிற இவர் மெய் மறந்து மெய் சிலிர்த்து நிற்கிறாரு. வாங்கன்னு கூப்பிடணுங்கிறது கூட மறந்துருச்சு. வாருங்கள் வாருங்கள்னு கொஞ்ச நேரம் பிறகு அவரை அருமையாக உபசரித்து ஆசீர்வாதம் கேட்கிறாரு. வந்த அடியாரும் வாழ்க பல்லாண்டுன்னு வாழ்த்துறாரு. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நன்றின்னு சொல்லிட்டு, இந்த நேரத்துல என்னை விட என்னுடைய பெண்ணிற்கு தான் உங்களுடைய ஆசீர்வாதம் தேவைன்னு தன்னுடைய பெண்ணை கூப்பிடுறாரு. அங்க இருக்கிறவங்கெல்லாம் பெண்ணுக்கு அலங்காரம் நடந்துகிட்டு இருக்கு, இப்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அலங்காரத்தை முடிச்சுட்டு அந்த பெண் அங்கே வந்த அடியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வணங்கி நிற்கிறாங்க. தான் காலில் விழுந்து வணங்கும் பொழுது தன்னுடைய நீண்ட நெடிய கூந்தல் அப்படிங்கிறது கீழே விழுந்து எழுதுதான். அப்பேற்பட்ட நீண்ட நெடிய கூந்தலை அந்த பெண் வைத்திருக்கிறார். இதை பார்த்து அந்த அடியார் சொல்றாரு, இது பஞ்சவடிக்கு ஆகும் அப்படிங்கிறாரு. பஞ்சவடி அப்படிங்கிறது கூந்தல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு வகையில் செய்யக்கூடிய ஒரு பூணூல் மாதிரியான ஒரு அமைப்பு. இதை பார்த்து அவர் பஞ்சவடிக்கு ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இந்த மானக்கஞ்சார நாயனார் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய பெண் பிள்ளையை நிமிர்ந்து ஒரு கணம் பார்க்கிறார். அந்த பெண்ணினுடைய கண்ணசைவை வைத்தே அவருக்கு சம்மதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட இவர் தன்னுடைய உடைவாளை, ஏன்னா சேனாதிபதியாக இருக்கக்கூடியவர், உடைவாள் அப்படிங்கிறது எப்பொழுதுமே அவரோடு சேர்ந்து தான் இருக்கும். அந்த உடைவாளை எடுத்து தன்னுடைய பெண்ணின் கூந்தலை அறுத்து அந்த அடியார் முன்னாடி 2 கைகளால் கொண்டு போய் நீட்டும் பொழுது அந்த அடியார் அங்கே இல்லை, மறைஞ்சிட்டார். அப்பொழுதுதான் வான வீதியிலே உமையொரு பாகனாக சிவபெருமான் காட்சி கொடுத்து அந்த பெண்ணிற்கும் மானக்கஞ்சார நாயனாருக்கும் காட்சி கொடுத்து அவருடைய சிவபக்தியை எப்பேற்பட்டது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே நிரூபிக்கிறார். ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த வேளையில் அமங்கலமாக இப்படி ஒரு செயல் நடைபெற்று விடுமோ, இதை யாராவது தவறாக எண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட அந்த பெண் பிள்ளையோ அல்லது இந்த மானக்கஞ்சார நாயனாரோ யோசிக்கவே இல்லை. சிவனடியாரனுடைய எண்ணம் என்ன, சிந்தை என்ன, அவருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மட்டும்தான் அங்கே அவருடைய எண்ணமாக இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட சிவபக்தி அவருடையது அப்படிங்கிறத சிவபெருமான் அங்கே காட்சி கொடுத்த தன்னுடைய நாயன்மார் வரிசைகளில் ஒருவராக சேர்த்து கொண்டார். இப்பேற்பட்ட சிவபக்தி இவருடையது. தொடர்ந்து நம்ம நாயன்மார்களுடைய பதிவுகளை சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்த்த பதிவு அப்படிங்கிறது மானக்கஞ்சார நாயனாரினுடைய பதிவு. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.